நாகராஜ், நான் காஞ்சிபுரம் மாவட்ட எம்ஜிஆர் முடிய இணைச்சலாக இருக்கேன். அம்மாவோட பார்த்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அம்மாவோட இதுக்கு தேர்தல் பணியாற்ற இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். எனக்கு அந்த அண்ணாடிஎம்எல்ஏ நிறுவனம் சரியானால அம்மாவை தேடி நான் வந்திருக்கேன். இந்த தேர்தலில் அம்மா வெற்றி கொண்டாட முடியும். சின்னம்மா கண்டிப்பாக வெற்றி ஆவாங்க. முதலமைச்சர் கண்டிப்பாக ஆவாங்க. இல்லை எந்த ஆட்சி மொழியும் கிடையாது. அவங்க வர்றது வீணாக போகிறதுக்காக வர மாட்டாங்க. வீணாக போகிறதுக்காக தான் வரல. அவங்க வர்றதுனா ஒன்றா இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். வீணாக போகிறதுக்கு யாருக்கு வழியாக அது போயிட்டுருக்காங்க. அவ்வளோங்க. இது ஆதிக்கம் முக்கியமானது. இது போயிடுச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. டிஎம்கே தான் போவோம். எல்லாமே டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க. டிஎம்கே தான் எந்த இதுவும் கொண்டாடுவாங்க. நம்ம தோற்று போட்டு திருவன் கட்டி காத்தாலும் வேஸ்ட்டாக போடுவோம். அவர் ஒரே அப்படியே அம்மா உட்காந்துருக்காரு. என்ன பண்ணுறாரு? ஒன்றுமே பண்ணல. அவர் ஒரு வேலையோட சொல்லி சும்மா பார்க்க விட முடியாது. 5 நிமிஷம் கூட பார்க்க விட முடியாது. அவர் முதலமைச்சர் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அவர்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் போனது கிடையாது. அவர் வீட்டு படி கூட நான் ஏறுறது கிடையாது. எதுவுமே கிடையாது. அம்மாவோட சிறப்பிச்சு என் வாழ்க்கை. அம்மா தான் எனக்கு பதவி போட்டாங்க. அம்மாவோட சரி இந்த வீட்டுக்கு வருவான் ஃபுல்லாக இந்த வீட்டில் தான் இருப்பேன். நான் அது இது வரைக்கும் எடப்பாடி நான் பார்த்ததே கிடையாது. நான் இப்போ ஒரு ரோட்டில் கூட இப்போ சல்யூட் அடிக்க மாட்டேன் பார்த்து. அவ்வளோ விருப்பில் இருக்கேன் ஒரு மேலே. சின்னம்மா கை கட்டு தான். சின்னம்மா தான் பாடுபடும். சின்னம்மாவின் தேவை இப்பொழுது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவை. சின்னம்மாவின் சொல்லும் செயலுக்கும் கட்டளையிட்டால் நாங்கள் செய்ய தயாராக இருக்கின்றோம். இந்த தேர்தலில் எறும்பு போல பணியாற்றப் போகிறோம், குதிரை போல பணியாற்றப் போகிறோம். தேர்தலில் வேலைப்பாடுகளை நீங்களே பாருங்கள். இது தமிழ்நாட்டின் இந்த நேரம் ரொம்ப முக்கியமான தேர்தல், மிக மிக முக்கியமான தேர்தல். நல்லாட்சி மலர்ந்திட கண்டிப்பாக சின்னம்மாவின் தேவை தமிழ்நாட்டுக்கு தேவை. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அவங்க கை காட்டுறவங்க எம்எல்ஏ மட்டும் இல்லைங்க, ஆட்சி அவங்க தான் அமைப்பாங்க. அது நாங்கள் எலெக்ஷன் முடிவுகள் வெளிவந்ததுக்கப்புறம் தெரிய வரும். எப்படி சின்னம்மா கையசைக்க போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்கிற விஷயம் இப்போ தெரியாது. எலெக்ஷன் முடிவுகள் சிறப்பாக அமையும். சின்னம்மாவின் தேவை சிறப்பாக அமையும். இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது நான் ஆரம்பத்திலிருந்து இருக்கிறேன். அம்மாவினுடைய நல்லாசியுடனும் சின்னம்மாவினுடைய வழிகாட்டலின் பெயரில் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த இயக்கத்தில் செயலாற்றி கொண்டிருந்தேன் அமமுகவில். இப்பொழுது சின்னம்மாவின் உண்மை விசுவாசி தொண்டன். சின்னம்மாவிற்காக நாங்கள் எதையும் செய்ய தயாராக இருக்கின்றோம். 1973 நான் உறுப்பினராக இருக்கேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் கட்சிக்காக உழைச்சிருக்கேன். ஆனால் நம்பிக்கை துரோகம் பண்ண சரியான பாடம் கொடுக்கணும் எங்களுடைய ஆசை. எதிரியோட அப்புறம் பார்த்துக்கலாம், துரோகிகளுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்குன்னு சொல்லி சின்னமாட சொல்லியிருக்கேன். ஆனால் நன்றி, அதாவது என்ன நன்றி கொன்றாருக்கும் உய்வில்லை உய்விண்டாம், செய் நன்றி கொன்ற மகருக்குன்னு சொல்லி வள்ளுவரே சொல்லியிருக்காப்புல. அந்த இவ்வளோ பெரிய நன்றி செஞ்ச பதவியில் உட்காந்தவங்களுக்கு துரோகம் பண்ணவங்க ஆண்டவனே மன்னிக்க மாட்டாப்புல, மக்கள் மன்னிக்க மாட்டாப்புல. இதே என்னுடைய கருத்து. வரப்போகிற எலெக்ஷனில் கண்டிப்பாக சரியான பாடம் புகட்டுவோம். துரோகிக்கு கண்டிப்பாக பாடம் புகட்டுவோம். நாங்கள் தென் மாவட்ட மக்களும் தமிழக மக்களும் கண்டிப்பாக பாடம் போட்டுவாங்க எடப்பாடிக்கு. நான் தேசிய உரிமை இயக்கம் மனித உரிமை ஆணையத்திலேருந்து டெல்லியிருந்து வந்திருக்கிறேன். ஆக்சுவலாக நான் எம்கேடி உடைய பேரன். நான் இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே அம்மாவுடைய ஃபாலோவர்ஸ். நாங்கள் எல்லாருமே இது வரைக்கும் அதிமுக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா எம்ஜிஆர் ரசிகர்களையும் அம்மாவோட ரசிகர்களையுமே இன்னைக்கு ஒன்று இணைக்கலை. நாங்கள் எல்லாமே அந்த ஒரு வேதனையை தான் இன்னைக்கு சின்னம்மாவுடைய வழியில் நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கிறோம். அம்மா இது வரைக்கும் எங்களுக்கு பதில் இன்னும் கொடுக்கல. இன்னைக்கு அந்த கோரிக்கை தான் அம்மாட்ட வச்சுக்கிறோம். எங்ககிட்ட ஒரு 2 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. இந்த உறுப்பினர்கள் எல்லாருமே சின்னம்மா என்ன சொல்கிறாங்களோ அந்த வழியை நாங்கள் ஃபாலோ பண்ணலான்னு வெயிட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா புரட்சித் தலைவருடைய ரசிகர்கள் எல்லாருமே இன்னைக்கு நிறைய வேதனை இருக்கிறோம். ஏன்னா தலைவருடைய படத்தை இது வரைக்குமே ரொம்ப ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி போட்டு அதை ஓரம் தள்ளிட்டாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய வேதனை இருக்குது. அதை அதிமுக இது வரைக்கும் முன்னிலைப்படுத்தலை. அதை நாங்கள் அம்மாகிட்ட சொல்லியிருக்கோம். அதனால் மீண்டும் அம்மாவுடைய சின்னம்மாவுடைய கருத்தை வலுப்படுத்தி அம்மா ஆட்சியை அமைக்கணுன்றதை நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். அதுதான் இன்னைக்கு கோரிக்கையாக வச்சுருந்துருக்கோம்.